கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஓசியா 12வது அதிகாரம் 9வது வசனம். உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாபரிக்க பண்ணுவேன் என்றால் வாழ செய்வேன் என்று பொருள். முதல் பகுதியை பாருங்க. உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தராகிய தேவன் அவர்களை மோசேயின் மூலமாக மீட்டெடுத்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பல சூழ்நிலைகள் போராட்டங்கள் வழியாக தான் அவர்கள் கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, வருகிற வழிகள்ல அவர்கள் வெவ்வேறு தடைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக செங்கடலை 2ஆக பிளந்தார். அது மாத்திரமல்ல, எரிகோ கற்கள் உடைக்கப்பட்டன. அவர்களுக்கு வேண்டிய போதுமான ஆகாரங்களை கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கட்டளையிட்டார். காடைகளை அனுப்பினார். வறண்ட நிலங்கள்ல கூட கர்த்தர் அவர்களுக்காக நீரூற்றை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். இன்றைக்கு எகிப்து ஜனங்களைப் போல நீங்க சில சூழ்நிலைகள்ல, சில கட்டுகள்ல, பாவ அடிமைத்தன கட்டுகள்ல அடிமைகளாக இருக்கலாம். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்தது நிமித்தமாக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை திரும்பவும் தாபரிக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாபரிக்க செய்வேன் என்றால் வாழ செய்வேன் என்று பொருள் கொள்ளலாம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களை திரும்பவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திரும்பவும் உங்களை வாழ செய்வார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். பிரியமானவர்களே, கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவரை நம்புகிற ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஜனங்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் தலையை உயர்த்தி கர்த்தர் சாட்சியாக நிற்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்மை திரும்பவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று இன்று உறுதிப்படுத்துகிறார். வேதத்தில் இருந்த 4 காரியங்கள் மூலமாக திரும்பவும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தர் நம்மை திரும்பவும் வளர செய்வார். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனம். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யூத வம்சத்தாரில் பொல்லாப்புக்கு தப்பி, தீங்குக்கு தப்பி மீந்திருக்கிறவர்கள், அதாவது பேலன்ஸ் பாக்கி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா, மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. மறுபடியும், அப்போ இதற்கு முன்பாக அவங்க ஆசீர்வாதமா இருந்திருக்காங்க. இப்போ அவங்க சூழ்நிலை சரியா இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன் இவ்விதமாக சொல்லுகிறார், மறுபடியும் அவர்கள் வேர் பற்றி கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க முன்பு ஆசீர்வாதமா இருந்திருப்பீங்க. இன்றைக்கு உங்க சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, கர்த்தர் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்க உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நமக்கான ஒத்தாசை பரத்தில் இருக்கிறது. அவர் மூலமாக வருகிற ஒத்தாசை மாத்திரமே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறதா இருக்கிறது. எரேமியா 17வது அதிகாரம் 7 முதல் 8வது வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்ப வேண்டும். அப்பொழுது வறட்சியான காலங்களில், இந்த உலகத்துல பஞ்சங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், உங்க குடும்பத்துல ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் அந்த வறட்சியான சூழ்நிலைகள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். அதற்கு ஒப்பிட்டு கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி நீர் பாய்ச்சலான ஓரத்தில் நடப்பட்ட மரங்கள் கனி கொடுக்கிறதோ
அந்தந்த சீசன்ல அதனுடைய காலத்துல அது கனி கொடுக்கிறதோ உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீர் பாய்ச்சலான இடத்தில் நாட்டப்பட்ட மரத்தை போல நீங்கள் கனி கொடுப்பீர்கள். பிரியமானவர்களே, வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். பிரியமானவர்களே, குணனான வழிகளை கர்த்தர் செவ்வையாக மாற்றுவார். வறட்சியான காலங்களில் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் நம்மை திரும்பவும் சேர செய்வார். ஆதார வசனம் உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக இறங்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சிதறடித்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் உங்களை திரும்பி உங்களை சேர்த்து கொள்வார். பிரியமானவர்களே, எந்த இடத்துல நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, உங்களை விரட்டி அடிச்சாங்களோ, அந்த இடத்துல உங்களை மறுபடியும் திரும்பவும் சேர்த்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேருக்கு வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், சில பேருக்கு அவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல எந்த பகுதியில நீங்க வைக்கப்பட்டீங்களோ அது எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை திரும்பவும் அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் உண்மையுள்ள தேவனாக அதை நிறைவேற்றுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் வாக்குத்தத்தத்தின் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களை திரும்பவும் கர்த்தர் சேர செய்வார், திரும்பவும் உங்களை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தேவனாக அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே நம்மை மறுபடியும் சேர்த்து கொள்வேன் என்று உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இவ்வுலக வாழ்க்கையை நாம் ஜெயமாக முடிக்கும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடம் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுகிறான் என்று. பிரியமானவர்களே, நான் மறுபடியும் வந்து என்றால் இது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மறுபடியும் வந்து நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இவ்வுலக வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெய ஜீவியம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதே இல்லை. அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அப்ப நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நம்ம அவரை பார்க்க முடியும். அதிகாலை நம்ம அவரை தேடும் பொழுது நாம் அவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. செப்பனியா 3வது அதிகாரம் 19 முதல் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிறது மாத்திரமல்ல, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, கீர்த்தியும் புகழ்ச்சியும் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை திரும்பவும் சீர் செய்வார். ஆதார வசனம் ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திருப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியா பாருங்க, அதை யார் சொல்லுகிறாராம்? கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் எடுப்பித்து அதை கட்டுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட சில சுய சித்தங்கள் செய்தது நிமித்தமாக காரணமே இல்லாம கூட சில காரியங்கள்ல நீங்க விழுந்து போயிருக்கலாம்.
உங்களுக்கு தெரியாதபடிக்கு சத்ருவானவன் மறைவான கண்ணிகளை வைத்து உங்களை வீழ செய்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. தாவீதின் கூடாரத்தை எப்படி கர்த்தர் திரும்ப எடுப்பித்து அதை கட்டி முடித்தாரோ, பழுதாய் போனதை சீர்படுத்தினாரோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட அற்புதம் செய்வார். திறப்புகளை எல்லாம் அடைப்பார். பிரியமானவர்களே, பூர்வ நாட்களில் இருந்தது போல கர்த்தர் மீண்டும் உங்களை ஸ்தாபிப்பேன், உயர்த்துவேன், கட்டுவேன் என்று உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. ஆகவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற எல்லா இச்சைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படி கட்டுகிறாரோ, விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை நீங்கள் விழுந்து போவதற்கு முன்பாக இருந்தபடி, பூர்வ காலத்தில் நீங்கள் இருந்தபடி கர்த்தர் உங்களை ஸ்தாபிப்பார், உங்களை கட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா பழுதுகளை நீக்கி உங்களை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். மீண்டும் நீங்கள் எழும்பி திரும்பவும் நிற்பதற்கு, நீங்கள் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் முதலாவது உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் முழுவதும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் குயவனின் கையில் இருக்கிற களிமண்ணை போல் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வணைந்து கொள்வார். எல்லா பழுதுகளை சீர்படுத்துவார். திருப்புகளை அடைத்து நம்மை சீர்படுத்தி நம்மை சிறந்த பாத்திரமாக கர்த்தர் உருவாக்குவார். மீண்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், இதோ கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சீர்படுத்தி உங்கள் பழுதுகளை எல்லாம் நீக்கி உங்களை சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். நான்காவது, கர்த்தர் நம்மை திரும்பவும் வர செய்வார். ஆதார வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம போகிற இடங்களிலெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காத்து கொள்கிறார். தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார் என்று. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. தேவ தூதர்களை விட்டு நம்மை பாதுகாத்து தாங்குகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சூழ்நிலைகள் நிமித்தமா, உங்க வேலை காரியங்கள் நிமித்தமா நீங்க புறதேசத்துல காணப்படலாம், வெளியூர்ல நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை மீண்டும் உங்களை திரும்பி வர பண்ணுவார். மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டு நீங்க வேற இடத்துல போனீங்களோ, ஒரு முன்னேற்றத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு உயர்வை தேடி நீங்க போனீங்களோ, கர்த்தர் மீண்டும் உங்க சொந்த ஊர்ல வர செய்து அந்த இடத்துல ஒரு புதிய ஸ்தலத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், சூழ்நிலைகள் நிமித்தமாக நீங்க காயப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக திரும்பி வர பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொந்த வீடு இல்லாதபடிக்கு அலைந்து திரிகிற, வாடகை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் புதிய வீடை கட்டளையிடுவார். உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் வாழ செய்வார், திரும்பி வர பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்களை வளர செய்வார். கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவார், சீர்படுத்துவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படி சீர்தூக்கி மறுபடியும் பழுதான காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்தினாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் சரிப்படுத்துவார். பிரியமானவர்களே, மீண்டும் அவர் உங்களை சேர்த்து கொள்வார். எல்லா சிறையிருப்பையும் திருப்பி அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினால் உங்களை சேர்த்து கொள்வார். தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்த மண்ணை விட்டு தூரமாக இருக்கிற உங்களை கர்த்தர் மீண்டும் உங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
எந்த இடத்துல நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு சூழ்நிலைகள் வழியாக தான் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். திரும்பவும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சுயசித்தம் செஞ்சு பாவங்கள் நிமித்தமாக நீங்கள் விழுந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வார். அவருடைய உருக்கமான இரக்கத்தினால் உங்களை அணைத்துக் கொள்வார். மார்போடு அணைத்து உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது உங்க பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைகிறீர்கள். அதாவது நீங்கள் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கட்டளையிடுகிறார். இரண்டாவது பகுதியை பாருங்க, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். அப்போ அறிக்கை செஞ்சா மட்டும் பார்த்தாது, அதை விட்டு விட வேண்டும். அதற்கப்புறம் நீங்க அந்த பாவத்தை திரும்ப பண்ணவே கூடாது. அந்த வழிகளில் கூட நீங்க போகக்கூடாது. கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை அவன் பெறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில மிகுதியான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் முந்தின சீரை பார்க்கிலும் அவனுக்கு நற்சீர் பொருந்த அவனுடைய புதிய வாழ்க்கையை, எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரும்பவும் நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குற்றங்கள் குறைகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து விழுந்து போன அப்பா தாவீதின் கூடாரத்தை எப்படி திரும்ப எடுத்து கட்டினீரோ, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விழுந்து போன பாவ சூழ்நிலைகள் அப்பா ஆண்டவரே, எல்லா மந்திரங்கள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள் நிமித்தமாக அவர்கள் விழுந்து போன எல்லா காரியங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. உம்மால் ஆகும் ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை சீர்படுத்தி ஆண்டவரே, அவர்கள் திறப்புகளை அடைத்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்த இடத்துல வைக்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல உடைய பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க தகப்பனே. கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் வழிகளை சீர்படுத்துங்க தகப்பனே. உயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல உடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மிடத்தில் தாழ்த்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா பிள்ளைகளே, அப்பா நீர் வணைந்து கொடுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. தேவ சித்தம் செய்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, சந்ததியாக மாற இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமே நித்திய ஆசீர்வாதமாக, நிரந்தர ஆசீர்வாதமாக இருக்குமே தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா. உம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது அப்பா. நீர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத குறைவுகளை கர்த்தர் மாற்றி இன்றைக்கே சம்பூர்ணமாய் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. புதிய வீடு வாங்க வேண்டும், புதிய பிசினஸ் செய்ய வேண்டும் என்று, அது மாத்திரமல்ல, திருமணத்திற்காக தேவைகள் சந்திக்கப்பட காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, குற்றங்கள் குறைகளை ஒரு விசை மன்னித்து நீர் இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள் குறைவுகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஸ்கூல் காலேஜ் படித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் ஜெயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. எக்ஸாம்ல கட்டளையிடுங்கப்பா. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. எந்த தீங்கும் பொல்லாப்பும் சுகவீனங்களும் பிள்ளைகளை தொடக்கூடாது தகப்பனே. அப்பா, நீர் விரும்புகிற பிரகாரம் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்கப்பா. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லா போன்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையாகாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தீங்குக்கு விலக்கி இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்பா நல்ல ஒலிவாய் மர கன்றுகளாக அப்பா அவங்க பெற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க இயேசுவின்
நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. பெற்றோருக்கு மன மகிழ்ச்சி தருகிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுவீராகப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, வியாதியோடு நெருக்கத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீட்டிலே முடங்கி இருக்கிற வியாதி நிமித்தமாக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா வலி வேதனைகளை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க தகப்பனே. சிலுவையில் அப்பா உடைய பிள்ளைகளுக்காக நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் பாவங்களை சுத்திகரித்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. மீண்டும் ஆண்டவரே, பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பேர் பேரை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. வறட்சியான காலங்களில் கூட பிள்ளைகள் கனி கொடுக்கத்தக்க அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. வனத்தின் பலகணிகளை திறந்து முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. அப்பா, வறுமையில் சிக்கி வாடி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடன் என்ற நிந்தை அவமானத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. உமால் ஆகாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. இஎம்ஐகள் லோன்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நிம்மதியற்ற நிலைமையில, குடும்பத்துல பிரச்சனை அப்பா, இந்த கடன் பாரங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எல்லா கடன்களையும் தீர்க்கத்தக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை தீர்க்கத்தக்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே மீண்டும் மீண்டும் கடன் வாங்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்கப்பா. வருமானங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. மனிதர் கண்கள்ல தயவிரக்கத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இலவசமாய் பிறருக்கு உதவி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க பிள்ளைகள் வாழ்க்கை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வதித்தேன் என்று அப்பா சாட்சி எடுத்தக்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ அந்த சகலத்தையும் புதிதாக்குகிறார் என்கிற வசனத்தின்படி பிள்ளைகளை புதிதாக்குங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையை சீர்பொருந்த பண்ணுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில அப்பா சிறந்த குணசாலியான மகளையும் மகனையும் கட்டளையிட்டு பிள்ளைகள் சந்ததியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை இல்லாதபடிக்கு குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பாக்கியவதியாக உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. தொலை தேசத்துல அப்பா இருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக அப்பா வெளிநாடுகள்ல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக மனமிறங்குங்க. அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மன விருப்பத்தையும் உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நீரே உடைய பிள்ளைகளுக்கு துணையாக கேடகமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீடி ஆயுள்னால் நன்மையினால் திருப்தியாக்குங்க. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. எல்லா தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. உண்மை நம்புகிற உடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. கத்தர் நீர் அப்படியே பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. நீராப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. திரும்பவும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர்கள் வாழ்க்கையை மறுமலர்ச்சி ஆக்குங்க தகப்பனே. புதிதானவங்களை கட்டளையிடுங்கப்பா. புதிய காரியத்தை செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா திரியோக தேவனுடைய வல்லமையான நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஒரு விசை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். குறித்த காலத்துல குறித்த வேலையில பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு சம்பூர்ணமாய் வாழத்தக்க இயேசுவின் நாமத்தினால் சுகித்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிரப்படியை செய்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. நாம மகிமைப்படுவதாக ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி பழையன ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி பழைய காரியங்களை கர்த்தர் மாற்றி திரும்பவும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. God bless you.